அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வீர தீர சூரன் இந்த திரைப்படம் 27ஆம் தேதி அன்று காலையில் காட்சிகள் போடப்படலை, மதியம் காட்சிக்கும் வரல, ஈவினிங் காட்சிகள் தான் இங்கே ரெகுலராகவே ஒளிபரப்பாச்சு இந்த திரைப்படம். இந்த திரைப்படம் என்ன சார் இது, விமர்சனங்கள் ஒரு பக்கம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே படம் நல்ல படம் தான், அதில் எந்த விதமான குறையுமே இல்லை. எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம். ஏன்னா சியான் விக்ரம் நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் சார், சியான் விக்ரம் பற்றி நிஜமாக சொல்கிறோம் சார். இது என்ன தான் நிறைய பல நடிகர்கள் அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார். ஆனால் விக்ரம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அப்படியே சொல்ல ஒரு நேச்சுரல் ஸ்டார் மாதிரி இருக்கார் சார். ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்டாரு. விக்ரம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உண்மையிலே ஒரு குதூகலப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீர தீர சூரன் திரைப்படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிலாம் நான் சொல்ல வரல, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. விக்ரமுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, எஸ்ஜே சூர்யா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, உண்மையிலே அட்டகாசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்ம இதை பற்றி விழாவரையும் நம்ம படத்தோட விமர்சனத்திலே பேசிட்டோம். படத்தோடைய விமர்சனம் முடிஞ்சிடுச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுத்தது எங்கே ஜம்ப் ஆவாங்க எல்லாருக்குமே தெரியும், படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸுக்கு தான் ஜம்ப் ஆவாங்க. உண்மையிலேயே இந்த திரைப்படம் வெற்றி திரைப்படமா, வசூல் ரீதியாக திரையரங்க உரிமையாளர்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம பல விநியோகஸ்தர்கிட்ட பேசணும். பல விநியோகஸ்தர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் இந்த படம் உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த படத்தை தமிழகத்தில் 5 ஸ்டார் செந்தில் அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டிருக்காரு. சுமார் 20லேருந்து 22 கோடி ரூபாய் வரை தமிழக உரிமையை பெற்றிருக்கார் அப்படின்றது தான் செய்தி. 20லேருந்து 22 கோடி ரூபாய் வரை தமிழக உரிமையை பெற்றிருந்தால் இந்த திரைப்படம் தமிழகத்தில் அப்போது எவ்வளோ கலெக்ட் பண்ணால் அவருக்கு லாபகரமான படமாக அமையும்னா, கண்டிப்பாக ஒரு 35 கோடியிலிருந்து ஒரு 40 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் மட்டும் வசூல் செய்துள்ளதா, தமிழகத்தில் மட்டும் வசூல் செய்தால் அந்த படம் தமிழ்நாட்டில் ப்ராஃபிட். அதன் அடிப்படையில் இப்போ படம் வெளியாகி இன்று 5வது நாள், இன்றைக்கும் ரம்ஜான் விடுமுறை தினம் என்பதனால இன்றைக்கும் இந்த படம் நல்லாக பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பல தரப்பு விநியோகஸ்தர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த திரைப்படம் தமிழகத்தில் என்ன சார் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் அதாவது மார்ச் 27 அன்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெகுலர் காட்சிகளில் மாலை காட்சிகள் தான் போடப்பட்டது. ஒரு சில திரையரங்குகள் மட்டும்தான் 4:30 மணி காட்சிகள் போடப்பட்டது. ஈவினிங் 6 மணிக்கு மேலே எல்லாருமே ரெகுலரான காட்சிகள் போடப்பட்டாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் 3.90 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது இந்த படம் வெளியான அன்று. அதுவே பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த 2 காட்சிக்கே கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்குன்னா பெரிய விஷயந்தான். சரி, படத்துடைய 2வது நாள் எல்லாரும் படம் ரிலீஸ் ஆகிட்டு 2வது நாள் வசூல் குறைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் ஸ்டெடியாக நின்றுச்சு சார். இந்த படம் வெளியான 2ஆம் நாள் கிட்டத்தட்ட 7.80 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது, தமிழகத்தில் மட்டும் நான் சொல்கிறது. அதே மாதிரி 3வது நாள் சனிக்கிழமை, பெரும்பாலும் விடுமுறை நாள் என்பதனால, அனைவருக்கும் பெரும்பாலும் விடுமுறை என்பதனால இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 8.20 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நேற்று முழு விடுமுறை என்பதனால இந்த திரைப்படம் 8.5 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்துள்ளது. கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த திரைப்படம் முதல் 4 நாட்களில் மட்டும் தமிழகத்தில் 28 கோடி ரூபாய் முதல் 30 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இதுதான் தமிழகத்தோடைய இன்றைய நிலைமை. இன்றைக்கும் விடுமுறை நாட்கள். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கும் இந்த படம் தான் இப்போ தேட்டரில் பார்க்கணும் ஆசைப்பட்டால் இந்த படத்தை தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் நம்ம விசாரிக்கும் போது ஒரு முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட நான் கேட்டேன், சார் ஆனால் இன்றைக்கி எவ்வளோ நான் பண்ணோம் அப்படின்னு கூட கேட்டேன். அவர் சொன்ன ஒரே பதில், தம்பி இன்றைக்கி விடுமுறை நாட்கள், பல திரையரங்களில் ஸ்பெஷல் காட்சிகளும் போடப்படும். ஸோ அதனால் இன்றைக்கி மட்டுமே இந்த திரைப்படம் 6லேருந்து ஒரு 8 கோடி ரூபாய் வரை இன்றைக்கி மட்டும் வசூல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே 28 கோடி சொல்லிட்டேன் நான் 4 நாட்கள்லேயே. இப்போது ஒரு 7 கூட சேர்த்துங்களேன், 28 ஒரு 7 35 கோடி. ஸோ படம் வெளியான 5 நாட்களில் 35 கோடி ரூபாய் வரை தமிழகத்தில் வசூல் செய்யும் அப்படின்றது தான் இங்கே பொதுவான கருத்தாக இருக்குது. வெளியிட்ட விநியோகஸ்தர் 20லேருந்து 22 கோடிக்கு வாங்கிய விநியோகஸ்தருக்கு இந்த படம் இந்த முதல் 5 நாட்களில் போட்ட பணம் திரும்ப பெற்றது அப்படின்றதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். ஸோ நாட்கள் செல்ல செல்ல நிச்சயமாக இந்த திரைப்படம் வாங்கிய விநியோகஸ்தருக்கும் வெளியிட்ட திரையரங்க உரிமையாளர்களுக்கும் லாபகரமான படமாக அமையும் என்பது தான் உண்மை. ஏன்னா இந்த படத்தோடைய விநியோக உரிமை எந்த விலைக்கு விற்றாங்க, திரையரங்க வாயிலாக வந்த வசூல் என்ன, இதை அடிப்படையில்
டேக்ஸ் எல்லாம் கழித்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர், ப்ரொடியூசர் ஷேர் இது எல்லாமே நம்ம கழித்தோம்னா கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இந்த திரைப்படம் லாபகரமான திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமே இல்லை சார். கண்டிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வீர தீர சூரன் திரைப்படம் ஒரு லாபகரமான வெற்றி திரைப்படம் தான். சரி, அடுத்தது எங்கே நம்ம போவோம்னா கேரளாவில் ஆல்ரெடி வந்து எம்புரான் திரைப்படத்துக்கு வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ்கள் கொடுத்ததுனால வீர தீர சூரன் திரைப்படத்துக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸோ இல்லை ஸ்க்ரீன்ஸோட செட்டப்புக்குள்ளே பெரிதளவில் அமையல. சரி, மொத்தமாக வந்து நம்ம கேட்டோம். அவங்க என்ன விசாரிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் முதல் நாள் நிறைய இடத்துல ஷோ போடல, நிறைய இடங்களில் வந்து பெருசாக ரிலீஸ் ஆகலை, 2வது நாள் தான் ஷோ போட்டோம் அப்படின்ற மாதிரி பல திரையரங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ ஷோவே வராதனால நாங்கள் நிறைய திரையரங்களை எம்புரானே நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சார் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணோம், ஒரு 150 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு 200 தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குன்னா நமக்கு தெளிவாக சொல்லிடலாம் கலெக்ஷனை. எங்கெங்கே போட்டாங்க கூட தெரியல சார் எங்களுக்கு. ஏன்னா நிறைய ஊரில் வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் தெரியல டவுட் பட்டு நாங்கள் எம்புரான் திரைப்படத்தை போட்டுட்டோம் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சரி, மொத்தமாக எவ்வளோ சார் பண்ணியிருக்கு இந்த 4 நாளில், கேரளாவில் மட்டும் இந்த படம் எவ்வளோ சார் 4 நாளில் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி விசாரித்தோம். அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. கேரளாவில் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு 60 லட்சத்துலேருந்து 70 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் சார் வசூல் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து சரியான செட்டப்புகளும் ஸ்க்ரீன்ஸோட அமைப்புகளும் சரியாக அமையலை இந்த படத்துக்கு, அதான் உண்மை. மொத்தத்தில் வந்து ஒரு 70லேருந்து 80 லட்சத்துக்குள்ளே தான் சார் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும், வசூல் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டை மாநிலமான கர்நாடகாவில் விசாரித்தோம். சார் இந்த திரைப்படம் எவ்வளோ சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம். கர்நாடகாவிலையும் பார்த்தீங்கன்னா இதே ரேஞ்சு தான் பண்ணியிருக்கு. ஏன்னா அங்கேயும் வந்து எம்புரான் திரைப்படத்தை தான் அதிகமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து கர்நாடகாலையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூலாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆல்ரெடி சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில். அங்கேயும் நம்ம விசாரித்தோம். அங்கே நம்ம விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 1.5 கோடி ரூபாய் வரை வசூலாயிருக்கும் சார் இந்த திரைப்படம் மொத்தமாக அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது 1 ரூபாயிலேருந்து 1 கோடியிலேருந்து 1.5 கோடி ரூபாய் வரை வசூலாயிருக்கும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த மாநிலங்கள்லாம் தாண்டி அடுத்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் எவ்வளோ சார் கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். ஒரு 15 லட்சம்லேருந்து ஒரு 10 லட்சத்துலேருந்து ஒரு 15 லட்சம் தான் சார் கலெக்ட் ஆகிருக்கும் இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரியும் ரிசல்ட்டு சொன்னாங்க. ஸோ மொத்தத்தில் இந்தியா முழுக்க தமிழகத்தை தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா எல்லாத்தையும் சேர்த்து இந்தியா முழுக்க இந்த திரைப்படம் முதல் 4 நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 35லேருந்து 36 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது அப்படின்றது தான் வந்து உண்மை. இது எல்லாமே முன்னணி விநியோகஸ்தர்களையும் திரையரங்கு உரிமையாளர்களையும் நம்ம கலெக்ட் பண்ண செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்கிறோம். இந்த திரைப்படம் முதல் 4 நாட்களில் மட்டும் இந்தியாவில் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து இங்கே கருத்தாக இருக்குது. சரி, இதை தாண்டி வந்து நம்ம எங்கே போவோம்னா ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி விசாரித்தோம். வெளிநாடுகளில் வந்து எல்லா இடங்கள்லையுமே எம்புரானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால முதல் நாள் இந்த படத்துக்கு பெரிய அளவில் வரவேற்பு இல்லை. ஏன்னா யூஎஸ்ஏல கூட பார்த்திங்கன்னா 50K கீழே தான் வந்து டாலர்ஸ் வந்து இதுவாகிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, மொத்தமாக வந்து வெளிநாடுகளில் மட்டும் எல்லாம் கலெக்ட் பண்ணி 4 நாட்களை எவ்வளோ சார் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம். விசாரிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாடுகள் எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு 5 கோடி ரூபாய் வரை வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் வசூலாகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் இந்த 4 நாட்கள் முடிந்து இன்று 5வது நாள், இந்த 5 நாளில் 4 நாட்களோட முடிவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 44 கோடியிலிருந்து ஒரு 45 கோடி ரூபாய் வரை இந்த திரைப்படம் வசூல் செய்திருக்கு உலகம் முழுக்க. இதுதான் வந்து வீர தீர சூரன் திரைப்படத்தோடைய 4 நாட்கள் வசூல். சரி, தமிழகத்தில் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்று விடுமுறை தினம் என்பதனால இன்றும் கூட்டம் அதிகமாக வரும். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட உலகம் முழுக்க ஒரு 10 கோடி ரூபாய் வரை வசூல் பண்ணோம் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கழிச்சு நீங்கள் கணக்கை கூட்டி கழித்து பாருங்கள். ஏற்கனவே இந்த 4 நாட்களுக்கு ஒரு 45 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க ஒரு 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணோம், ஒரு 55 கோடி. இன்னும் கணக்கு பண்ணி பாருங்கள். இன்னும் வரும் நாட்கள் எந்த வாரம் வீக்கெண்ட் இருக்குது, சனி ஞாயிறு இருக்குது, இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70லேருந்து 75 கோடி ரூபாய் வரை உலகம் முழுக்க வசூல் பண்ணோம் அப்படின்றதுல மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீர தீர சூர திரைப்படம் ஆல்ரெடி பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல இடைஞ்சல்களுக்கு நடுவில் வெளியாகி வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.